பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கு தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில்தான் இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன், 48 நாட்களுக்கு விரதம் இருந்து அறுவடை வீடுகளுக்கு சென்று முருகனிடம் முறையிடுவேன் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் காலணி அழிவதில்லை, 48 நாட்களுக்கான விரதத்தை ஆரம்பித்திருக்கின்றார். பச்சை உடை அணிந்து அவர் தன்னுடைய விரதத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் நூதன வடிவில் தன்னுடைய போராட்டம் இருக்கும், திமுகவுக்கு எதிராக இருக்கும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆட்சியில் பல்வேறு பாதுகாப்பு இல்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொடர்ந்து ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் நூதன முறையில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் முதல் போராட்டமாக தனது இல்லத்தில் சாட்டையால் தன்னை அடித்துக் கொள்வதாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்வேன் என தெரிவித்திருந்த நிலையில் 6 முறைக்கு மேலாக அடிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வந்து அவரை பிடித்து சாத்தப்படுத்தினார்கள். இந்த நூதனமான போராட்டம் என்பது அரங்கேறிய சூழலில் கட்சியை சார்ந்த பாஜகவினர் பலரும் அவருடைய வாசலுக்கு வெளியே அமர்ந்து கொண்டு வெற்றிவேல் வீரவேல் என முழங்கினர், பாரத் மாதா கி ஜெய் என்று முழங்கினார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நூதன முறையில் தான் போராடுவதாகவும் இந்த போராட்டம் என்பது அனைத்து பாஜகவினருடைய இல்லங்களிலும் நடைபெறும் என்றும் நூதன முறையிலான போராட்டங்கள் அவ்வப்போது அரங்கேறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அண்ணாமலை தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.